ஒரு அழகிய கிராமம். அங்கே ஒரு அழகான ஒரு வீடு. அங்கே ஒரு அம்மா, ஒரு அப்பா, இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தைங்க. இப்படி தான் நம்ம நிறைய கதையை கேட்டிருக்கோம். இனிமேல் இந்த கதை இப்படியே இருக்குமா, இல்லை இந்த கதையெல்லாம் மாறிடுமா? வாங்க நம்மளும் இந்த கதைக்குள்ளே போகலாம். கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அம்மா, அப்பா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அட, என்னம்மா குட் நியூஸ்? அப்பா, அண்ணாக்கு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடச்சிடுச்சு. அப்பா, இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம தங்கச்சிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே ஃபாரின் போக போகிறோம்ப்பா. என்னம்மா சொல்கிறீங்க? எங்களை விட்டுட்டு இவ்வளோ தூரம் போனால் எப்படி? நாங்கள் உங்களை விட்டு எப்படி இருப்போம்? அப்பா, நாங்கள் என்ன அங்கேயேவா செட்டில் ஆக போகிறோம்? 4 வருஷமோ 5 வருஷமோ திரும்பி இங்கேயே வந்துட போகிறோம். அப்பா, இந்த ஊரில் இருக்கிறதுக்காக எங்களை இவ்வளோ படிக்க வச்சிங்க, இவ்வளோ செலவு செஞ்சீங்க. நாங்கள் எங்களை டெவலப் பண்ணிக்கணும்ப்பா. இந்த வில்லேஜ்லேயே இருந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சரிப்பா, இனிமேல் உங்கள் இஷ்டம். நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு அது போதும். ஏப்பா தம்பி, மணி 2 ஆகுது, இன்னும் என்னப்பா வேலை பார்க்குற? உங்கள் அப்பா அம்மா இதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஏம்மா, உங்களுக்கு என்ன? வந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிடுப்பா. உங்கள் அம்மா இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. அம்மா, ஐ மிஸ் யூம்மா. தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும்
மௌனமா வானவில் வெறும் சாயமா வண்ணவானம் மின்னுமா தேடி தேடி தொலைந்திடும் பொழுது கனவு நிலைக்குமா தினம் காண கிடைக்குமா உன் உறவு வந்ததால் புது உலகம் பிறக்குமா கோழி முந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடி பார்த்தேனே தட்டு தடவி இன்று பார்க்கையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் வாழ்ந்து பார்த்து வீழ்ந்திடலாமே தொட்டு தொட்டு போகும் தேகமெங்கும் வீசாதோ விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ ஹாய் டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் டி. ஏண்டி இன்னைக்கு உன் பர்த்டே, இன்னைக்கு போய் இவ்வளோ சேடாக இருக்க, என்னாச்சு? இல்லைடி, இன்னைக்கு என் பர்த்டே தான். எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒரு பக்கம் லண்டனில், அம்மா இன்னொரு பக்கம் யூஎஸில் தான் இருக்காங்க. என்னதான் காசு பணம் வீடு எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லையே. பாசமாக என்ன சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இல்லடி. ஏண்டி நீ சோகமாக இருக்க? உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தானா? சீச்சி, அப்படிலாம் இல்லடி. எங்கள் அப்பாவுக்கு நானா உயிர்.
மனசுக்கே கஷ்டமாக இருக்கு. அண்ணான்ட்டியாவது பேசலாம். ஹலோ அண்ணா. ஹாய் கண்ணி, சொல்கிறா. இல்லைண்ணா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுமா. அண்ணா, எனக்கு ஊருக்கு போகணும் போல் இருக்குது. அம்மா அப்பாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குண்ணா. எனக்கும் தான் கனி, கண்டிப்பாக நம்ம போகலாமா. வீட்டினில் தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு சின்னம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம